தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எப்படி சொன்னார் பாருங்க, இந்த உள்ளத்துல வேற யாருக்கும் இடம் இல்லை. இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது, உள்ளம் உடல் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை? சில நேரத்தில் நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆத்மாவெல்லாம் வேணா கொடுத்துட்றேன், சரீரத்தை மட்டும் இப்போ கொடுக்க முடியாது, ஏன்னா சரீரம் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் முக்கியமான படம்லாம் வருது, தலைவர் படம்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன், கண்களை கொஞ்சம் பொறுமையாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. கவனிங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஜீவ பலியாக உன் கண்களை ஒப்பு கொடுக்க வேண்டாமா? தேவனை பாடுகிற இந்த வாயினால வேற பாட மாட்டேன், தேவனை துதிக்கிற இந்த வாயினால வேற ஒருத்தரை நான் உயர்த்த மாட்டேன், தேவனுக்கு ஆடின இந்த கால்கள் வேற எதுக்குமே ஆடாது. Praise God. Amen. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, அப்படி ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆராதனை. ஆமென். பல நேரங்களில் நம்முடைய வாயை நம்ம இன்னும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல, நம்முடைய வாய் சாகலை. அது பின்னாடி சொல்கிறேன். நம்முடைய வாய் சாகணும், நம்முடைய வாயை சிலுவையில் அறையணும். பல நேரங்களில் நமக்கு அப்படி அறைய தெரிய மாட்டேங்குது. நம்முடைய எல்லா அவயங்களையும் சிலுவையில் அறைய வேண்டியது இருக்கிறது. நம்மை நாமே ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அருமையான சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், உங்களுடைய அவயங்கள் தேவனுக்கு சொந்தமானது. உங்களுடைய எல்லா அவயங்களும் தேவனுக்கு சொந்தமானது. உங்களுடைய எல்லா அவயங்கள்லேயும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துறீங்களான்னு பாருங்க. நீங்க பேசுற பேச்சுக்கள் தேவனை மகிமைப்படுத்துதா? 4 ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறீங்க, நீங்க பேசுற பேச்சுக்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பேச்சுக்களா, தேவனை மகிமைப்படுத்தாத பேச்சுக்களா? நீங்கள் பார்க்குற எல்லாம் தேவனை உயர்த்துதா, தேவனோடு உங்களை கிட்டி சேர்க்குதா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை தான் சொல்றேன். நீங்க பாருங்க, நீங்க பார்க்குற எல்லாம் உங்களை தேவனோடு சேர்க்குதா? உங்களுடைய அவயங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதான்னு பாருங்க. உங்களுடைய கைகள் கால்கள் உங்களுடைய எல்லா அவயங்களின் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களான்னு பாருங்க. இல்லைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆராதனைன்றது சாங்ஸ் இல்லை, அது மட்டும் இல்லை. சரியா சொல்றேன்னா, ஆராதனைன்றது இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்லை. ஆராதனைன்றது ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறது இல்லை. ஆராதனைன்றது முதல்ல நம்மளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறது, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டு அவரை உயர்த்துறது, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டு அவரை இன்ஸ்ட்ருமெண்டோட துதிக்கிறது, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் ஆவியில நிறைஞ்சு துதிக்கிறது. அதுதான் ஆராதனை. பிரைஸ் காட். ஆமென். முதல் படி எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்மை பலியாய் ஒப்பு கொடுப்பதிலிருந்து ஆரம்பிக்குது. சொல்லுங்க, என்னை பலியாய் ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை. நல்லா சொல்லுங்க, என்ன பலியாய் ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை. என்னுடைய அவயங்களை நான் சிலுவையில் அறைவதுதான் ஆராதனை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய ஆசைகளையும் அந்த இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைவதுதான் ஆராதனை. பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு பெயர் தான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்யத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு அந்த கல்லின் மேல எண்ணெயை வார்த்துட்டு சொல்றாரு. கவனிங்க, இப்ப அவருக்கு என்னன்னா, அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும்னு அவருக்கு தோணிருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அந்த இடத்துல என்ன வந்துருச்சு? ஆலயம் கட்டணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். தேவனை ஆராதிக்கிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்ன்ற எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பிரைஸ் காட். ஆமென்.
ஆமா, தேவனை ஆராதிக்கிறவனால தேவனுக்காக எதாவது செய்யணுன்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள வந்துடும். அந்த இடத்துல நான் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணுன்ற விருப்பம் அவனுக்குள்ள வந்துருச்சு. தேவனை ஆராதிக்கிறவனால சும்மா வந்துட்டு போக முடியாது. நான் தேவனுக்கு எதையாவது ஒன்றை செய்யத்தான் வேண்டும் என்கிறதான விருப்பமும் வாஞ்சியும் உண்டாகும். ஆராதிக்கிறவன் கர்த்தருக்காக எதையாவது செய்வான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவன் தேவனுக்கான வீட்டை அவன் கட்ட அவன் விருப்பப்படுவான். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிறவனால தேவனை சும்மா ஆராதிச்சுட்டு போகவே முடியாது. தேவனுக்காக தன்னால் இயன்ற எதையோ ஒன்றை செய்வதற்கு அவன் விருப்பம் உள்ளவனாய் இருப்பான். தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவனுக்கு தான் என்ன கொடுக்க முடியும் என்பதை அவன் சிந்திப்பான். அந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று அவன் சொன்னான். தேவனுக்கு வீட்டை கட்டுவதில் அவனுக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது. தேவனை ஆராதிக்கிறவனால தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்பாக்காக தன்னால் இயன்ற ஒன்றை அவன் நிச்சயமாய் செய்வான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, முதல்ல தேவனை அறிகிற அறிவு, ரெண்டாவது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. ஆராதனைன்றது ரொம்ப முக்கியம். ஆராதனை எங்க ஆராதிக்கணும்னா தேவனை நீங்கள் கண்ட ஸ்தலத்திலே ஆராதிக்கணும். பிரைஸ் காட். ஆமென். தேவன் எங்கே உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரோ அங்கே ஆராதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சபையை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சபை என்பது தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சபைன்னு சொன்னோடனே நீங்கள் இந்த பில்டிங் நினைக்கக்கூடாது. சபைன்னு சொன்னால் மக்கள், தேவ ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். நான் போன வாரத்தில் சொன்னது போல் அவர் உறவின் தேவன். ஆண்டவர் எங்கே வந்து வாசம் பண்ணுறாருனா ஜனங்களுக்கு நடுவில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஆதாமோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணார், ஈவினிங் வந்துடுவார். சாயந்தரம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு, ஹாய் ஆதாம், அப்பா ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அவர்கள் என்ன பண்ணாங்களா, மாலையில் குளிர்ச்சியான வேளையில் என்ன பண்ணாராம், ஆதாம் ஏவாளோடு தேவன் என்ன பண்ணாரு, வந்து உலாவினார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நடுவிலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களோட தான் அவர் வாழ விரும்புகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தேவன் உன்னோட தான் வாழ விரும்புகிறார். பல நேரத்தில் நம்ம மத்தியில் அவர் வந்து வாழ முடியாத அளவுக்கு அவரை துரத்தி அடிச்சிடறோம் நம்ம. மோசையை பார்த்து சொன்னார், மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுப்பா. நான் வானத்திலே இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், சீனாய் மலையிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் என் ஜனங்க மத்தியில் வந்து இருக்கணும் மோசே. உங்கள் நடுவில் தான் எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு கொடுயா, நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுறேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பார். உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் வந்து உலாவி உங்களோட தேவனாய் இருப்பேன். நீங்க எனக்கு ஜனமா இருப்பீங்க, நான் உங்க நடுவில் உலாவுறேன் இல்லையா. ஆகவே உங்களோட பாளையம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரு. அவர் உன் வாழ்க்கையில் தான் இருக்க விரும்புகிறாரு. ஆகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும். சொல்லுங்க, உன் வாழ்க்கை கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். அவர் உன் நடுவில் உலாவ விரும்புகிறார். மற்ற ஜனங்களுக்கெல்லாம் நீ அவருடைய ஜனம்னு காண்பிக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்தி, உன்னை கனப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி தேவனுடைய ஜனம் நீ என்பதை இந்த உலகத்துக்கு காண்பித்து அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்ம நடுவில் வந்து வாசம் பண்ணத்தக்க விதமா நம்முடைய பாளையங்கள் ஆயத்தமா இருக்கிறதா? தேவன் வந்து பார்த்துட்டு வந்து வாசம் பண்ணுவாரா, இல்லைன்னா வந்து பார்த்துட்டு அப்படியே பா இருங்கடாப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எஸ் ஆயிடுவாரா? தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் வந்து வாசம் பண்ணத்தக்கதான ஆலயமாகிய நீங்களும் நானும் நம்மை கொஞ்சம் பார்த்துக்குவோம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்றார், உங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் வந்து உனக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புறார், உன் சரீரம் அவருடைய ஆலயம்பா. ஹலோ, இங்க பாருங்க, இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது பயபக்தியா வர்றீங்கல்ல, ஏன்னா இங்க கர்த்தர் வாசம் பண்றார் நீங்க நினைக்கிறீங்கல்ல. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கவனிங்க, இந்த இடத்துல இருந்து நாமெல்லாம் வெளியே போயிட்டோம்னா இங்க கர்த்தர் இல்லை. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல இருந்து நாமெல்லாம் வெளியே போயிட்டோம்னா, நம்ம இங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிட்டோம்னா, இந்த இடத்த ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வாடகை விட்டுறாங்கன்னு வைங்களேன், அப்ப இங்க கர்த்தர் இருப்பாரானா இருக்க மாட்டாரு. அப்ப தேவன் எங்க வாசம் பண்றார்? தேவ ஜனங்களுக்கு நடுவில் தான் வாசம் பண்றார். தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் தேவ பிரசன்னம் இருக்கும். அதுதான் சபை. ஆலயங்கள், ஆலய கட்டிடங்கள் சபை கிடையாது. தேவனுடைய ஜனங்கள் தான் சபை. பிரைஸ் காட், ஆமென். புரியுற மாதிரி சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. ஆலய கட்டிடங்கள் சபை அல்ல, தேவ ஜனங்கள் தான் சபை. அல்லேலூயா. ஆமா, தேவனை எங்க தேடணும்? அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில தேடணும். அவருடைய ஜனங்களுக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்றார். அதனால தான் சபை கூடி வருதுல நாம என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதுல விட்டு விடக்கூடாது. ஏன்னா சபை கூடி வரும் பொழுது தேவன் அங்க வந்துடுறார். என் நாமத்து நிமித்தம் எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் என்ன பண்றேன்? வாசம் பண்றேன்னு கர்த்தர் வாக்கு பண்றார். ஆகவே சபை கூடி வரும் பொழுது தேவன் வருகிறார். தேவன் வருகிற இடத்துல நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய ஜனமே. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களை கொஞ்சம் சுத்தமா பார்த்துக்கங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆலயத்தை நீ கெடுத்துறாதப்பா. உன் ஆலயம், உன் சரீரம் உன்னுடைய ஆலயம். எந்த விதத்திலையும் கெடுத்துறாத. உன் சரீரம்னு சொன்ன ஆவி, ஆத்துமா, சரீரம் 3. உன் ஆவியை பார்த்துக்க, உன் ஆத்துமாவை பார்த்துக்க, உன் சரீரத்தை பார்த்துக்க. அதை நீ கெடுக்காத. உன் சிந்தனைகள் கரைப்பட விடாத, உன் சரீரம் கரைப்பட விடாத. கர்த்தர் அங்க வந்து வாசம் பண்ண விரும்புறார். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. அப்ப யாக்கோபு தன்னை ஆராதிக்கிறதுக்கு அங்கே ஒப்பு கொடுக்கிறதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கு. நம்முடைய சரீரத்தை நாம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்றேன், அர்ப்பணிப்பு. முதல்ல யாக்கோபு தேவனை அறிந்து கொண்டான். தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு உண்டாயிடுச்சு. ஆண்டவரை அறிஞ்சவன் ஆராதிக்காம இருக்க முடியாது. ஆராதனை அவனுக்குள்ள வந்துருச்சு. நம்பர் 3, அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புல சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அர்ப்பணிப்புன்னு சொன்னா இங்க யாக்கோபு என்ன பண்றாரு? ஒரு பொருத்தனை பண்றார். என்ன பொருத்தனை? ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா, நீ போகிற இடத்துல உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து உன் தகப்பன் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், உன்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு பண்றார். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டுட்டு யாக்கோபு என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் நாட்டின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். மூன்றாவது, தேவரீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன்? அது தவறு கிடையாது. அந்த பொருத்தனை என்பது எப்படி இருக்கணும்? அன்பின் அடிப்படையில் அமையணும். கவனிங்க, இவன் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் போகிற இடத்துல ஆகாரமோ உடுக்க வஸ்திரமோ தந்து என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு, ஒருவேளை அதெல்லாம் தரலனா, உண்ண உணவோ உடுக்க வஸ்திரமோ தரலனா தேவனா இருக்க மாட்டாரா? என்னையா பொருத்தனை இது? கவனிங்க, இங்க தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஏரியா. ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை இருக்கிறான்னு வைங்களேன். அந்த குழந்தை அப்பா கிட்ட சொல்றான்னு வைங்க. ஒரு அப்பா கேட்கிறார் பிள்ளைய பார்த்து, தம்பி நீ படிச்சு என்னடா ஆவேன்? நான் படிச்சு டாக்டர் ஆவேன், நான் படிச்சு என்ஜினியர் ஆவேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுதுன்னா அதை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். டாக்டர் ஆகி என்னம்மா பண்ணுவேன்? டாக்டர் ஆகி நான் நிறைய பெரிய வீடு வாங்குவேன். சரி, அப்புறம் டாக்டர் ஆகி அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பேன். டாக்டர் ஆகி அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுப்பேன்.
அந்த பிள்ளை சொல்லுது பார்த்தீங்களா, அந்த பிள்ளை சொல்ல சொல்ல அந்த தாய்க்கோ தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இவன் எப்போ டாக்டர் ஆகி இவன் புடவை எடுத்து தருவான்றதுக்காக நம்ம அவனை படிக்க வைக்கிறோம்? இவன் டாக்டர் ஆகி இவன் கார் வாங்கி தருவான்றதுக்காகவா இவனை கஷ்டப்படுத்தி நம்ம கான்வென்ட்ல சேர்த்தோம்? கிடையாது, கிடையவே கிடையாது. கவனிங்க, எந்த பெற்றோரும் அப்படி செய்யறது கிடையாது. எந்த தகப்பன்மாரையும் எந்த தாயையும் நீங்க கேளுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் பிரதர், அவங்க பார்க்கட்டும், நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் உழைச்சி நம்ம சாப்பிட போறோம். அப்ப ஒரு பிள்ளையினுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவன் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்த்து ஒரு தாயோ தகப்பனோ இன்றைய கடமைகளை செய்யறதில்லை. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, ஆனா அதே நேரத்தில் அந்த முதுமை வரும் பொழுது, வயோதிபம் வரும் பொழுது, தங்களால் கஷ்டப்பட முடியாத அந்த காலகட்டத்தில் தான் பிள்ளை தன்னோடு கூட இருக்கணும், தனக்கு ஏதாவது உதவிகளை செய்யணும்னு அந்த தாயோ தகப்பனோ எதிர்பார்ப்பது இயல்பு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது தானே? அந்த முதுமை காலத்தில் இவன் தான் கார் வாங்கி தருவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, கார் வாங்கி தருவேன்னவன், புடவை வாங்கி தருவேன்னவன், எங்கள் அப்பா அம்மாவை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னவன், பொண்டாட்டியை கையில் பிடிச்சவனே எங்கே இருக்கிறான்னே தெரியாது இவன். இப்போத்தான் பல நேரங்களில் வருத்தமாக இருக்கும் பெற்றோருக்கு, என்னடா என்னென்னவோ பேசினியடா நீ, நான் எல்லா நாளும் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் போகவே மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மானா உயிர் அப்படின்னு நான் இருப்பேன். இப்போ என்னடா ஆச்சு உயிர்? உயிரை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கான். இப்போ கேட்டால் சொல்கிறான் ஃபேமிலி சுச்சுவேஷன் பிரதர், குடும்ப சூழ்நிலைன்னு அப்படி ஆக்கிருச்சு. இங்கே தான் கவனிக்கணும். கவனிங்க, ஒரு பெற்றோர் தியாகத்தோடு செய்கிற காரியங்களை மதித்து பின்னாடி கொஞ்சம் ஹானர் பண்ணுற பிள்ளைங்களை எப்படி அவங்க நல்ல பிள்ளைகளோ அந்த மாதிரி நம்முடைய தேவன் இல்லையா, நம்முடைய தேவன் நீ எதையாவது செஞ்சாதான் அவர் உனக்கு செய்வார்னு கிடையாது. ஏன்னா மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் தேவன் உண்டாக்கிட்டாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மனுஷனுக்கு வேண்டிய சகலத்தையும் 5 நாட்கள்ல உண்டாக்கி 6வது நாள்ல கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் உண்டாக்கிட்டு தான் கர்த்தர் உன்னைய படைச்சாரு. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நீ எதையாவது செஞ்சாதான் அவர் உனக்கு தருவார்னு இல்லை. எப்ப தெரியுமா தருவாரு? அவர் நல்ல தகப்பன் உன் இருதயத்தில் விசுவாசிச்சாலே தந்துருவாரு. ஆமென். என் தகப்பன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், என் தகப்பன் எனக்கு நன்மையானவளை உண்டாக்கி வச்சிருக்கிறார், அவர் நல்ல தேவன், எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் தருவார்னு நம்மனாலே தந்துருவாரு. பிரைஸ் காட், ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீ எதையாவது செஞ்சாதான் அவர் செய்வார்னு கிடையாது. நீ எதையுமே செய்யாததுக்கு முன்னாடியே சகலத்தையும் உனக்காக உண்டாக்கிட்டார். அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? அவர் பேரில் வைக்கும் விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம், சொல்லுங்க விசுவாசம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் வாழ்க்கையை மாற்றும். தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். என்ன விசுவாசம் வைக்கணும்? தேவன் நல்லவர்னு விசுவாசிக்கணும், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார்னு விசுவாசிக்கணும். ஆமென். ஆமா, என்னில் எந்த நன்மை இல்லைனாலும் அவர் எனக்கு நன்மையை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். ஆமென். அதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து இந்த பெரிய பிஸ்தா மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், இந்த கல் உமக்கு வீடாகும், நீ தருகிற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் தருவேன். தப்பு பண்ணிட்ட தம்பி யாக்கோபு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட அப்படி பேசக்கூடாது, நிபந்தனையில கேட்கக்கூடாது, நிபந்தனை பண்ணி அவர்கிட்ட கேட்கக்கூடாது, எதையுமே டிமாண்ட் பண்ணி கேட்கக்கூடாது. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் செய்யறேன். சில ஆட்கள் பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் செய்தால் நான் சபைக்கு ஒழுங்காக வருகிறேன், நீர் செய்தால் நான் காணிக்கை கொடுக்கிறேன். அப்படி செய்யக்கூடாதுப்பா. அன்பு, நீ எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? அன்புல செய்யணும். நீ இப்படி நிபந்தனை பண்ணுவேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர்னு காண்பிக்கிறதுக்காக அவருடைய வேலையை அவர் பக்காவா காண்பிச்சிருவார். ஆனா நாம எவ்வளவு உண்மை இல்லாதவங்கன்னு காண்பிக்கிறதுக்காக வாழ்க்கையில பின்னாடி வாங்குவோம் பாருங்க அடி, அது பயங்கரமா இருக்கும். யாக்கோபோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா, யாக்கோபு பொருத்தனை பண்ணான்ல, என்ன பண்ணிக்கிட்டான்? கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், இந்த ஸ்தலம் எனக்கு தேவனுக்கு வீடாகும், தேவன் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும்
இது மூணுமே அவன் செய்யல. இது மூணுமே அவன் செய்யல. ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி இதான் முக்கியமான வசனம் பாருங்க. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹலோ, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் சுருக்கமா சொல்றேன். யாக்கோபு அவங்களுடைய மாமனார் வீட்டில இருந்து கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்தப்ப ஏசாவுக்கு பயந்து வர்றாரு. கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஏசாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்றாரு. இப்ப ஏசாவும் யாக்கோபும் சமாதானம் ஆயிடுறாங்க. இவன் எங்க வரணும்னா நியாயப்படி இவன் திரும்ப பெத்தேலுக்கு வந்திருக்கணும் அவன் பொருத்தனையை செலுத்துறதுக்கு. ஆனா அவர் தலைவர் அங்க வரல. அங்க வராம என்ன பண்ணிட்டாருன்னா சுக்கோத் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூடாரம் போட்டார். பாருங்க, 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க இருங்க, நீங்க படிக்க வேண்டாம், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த சுக்கோத்துக்கு வந்து அங்க ஒரு கூடாரத்தை போட்டு அங்க தங்கிட்டார். ஏன்னா அங்க சுத்தி எல்லாம் என்ன இருக்குன்னா ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உள்ள வெளிகள் அங்க இருக்குதுன்னு பார்த்து அங்க கூடாரம் போட்டு அங்க ஒரு பலிபீடம் கட்டுறாரு. பாருங்க, 20வது வசனம் படிங்க பார்க்கலாம். அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். நீ எங்க ஆலயம் கட்டுறன்னு பொருத்தனை பண்ண, நீ எங்க போய் பலிபீடம் கட்டி இருக்கிற? பெத்தேல்ல வந்து நீ பலிபீடம் கட்டுறேன்னு சொன்ன, ஆலயம் கட்டுறன்னு. இப்ப சுக்கோத்துல பலிபீடம் கட்டி அங்க என்ன பண்றாரு? ஏல் எலோகேன்னு அங்க ஆராதிக்கிறாரு. கவனிங்க, இது அவரோட வாழ்க்கையில அவர் அந்த பொருத்தனை எல்லாம் மறந்துட்டார். வாழ்க்கையில பொருத்தனையை மறக்க கூடாது. தேவன் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வாய் திறந்து சொன்னீங்கன்னா அதை நீங்க நிறைவேற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எதையாவது ஆண்டவர் சமூகத்துல சொன்னா தாழ்மையா சொல்லு. ரொம்ப பிஸ்தா மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீர் அதை செய்தால் நான் இதை செய்வேன் அப்படியெல்லாம் சொல்ல. தாழ்மையாக சொல்லு. தாழ்மையாப்பா எனக்கு செய்யுங்கப்பா, என்னால் முடிஞ்ச நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு பழகணும். அன்பா கேட்கணும். அன்பினால ஆண்டவருக்கு எதை செய்யணும். நீங்க எந்த ஊழியத்தை செஞ்சாலும் அன்பினால செய்யணும். அன்பினால செய்யாத எந்த ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சபையை பெருக்கினா கூட அன்பினால பெருக்கணும். என் தேவனை நான் நேசிக்கிறேன், என் சபை அதனால நான் பெருக்கிறேன். பாத்திரம் விளக்கும் பொழுது என் தேவனை நான் நேசிக்கிறேன், அதனால என் சபையில் இந்த ஊழியத்தை சின்ன ஊழியத்தை. அப்ப அன்பினால நீங்க செஞ்சாதான் அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். அன்பா செய்யாத எந்த ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அப்ப நல்லா கவனிங்க, இவர் என்ன பண்றாரு? அந்த சுக்கோத்துல கூடாரம் போட்டு அங்க பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு. ஒரே ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அந்த பெண்ணு நிமித்தமாக அவளுக்கு 2 ஆம்பளை பசங்க கொலைகாரங்களா மாறிட்டாங்க. கொலைகாரனா மாறிட்டான். இப்ப அந்த தேசத்துல ஆண்டவர் அறிஞ்சவன் தானே. எங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கலாமா? தேவனை தரிசிச்ச பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி நடக்கலாமா? நம்மளும் ரொம்ப பேசக்கூடாது இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் கரெக்டாக இருக்கணும். தேவனுடைய அன்பை உணரணும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் தாழ்மையாக பேசணும், இப்படி பேசக்கூடாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. அதனால தான் இந்த பொருத்தனையை பற்றி வாசிக்கும் போது பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில் இருக்கிற, உன் வார்த்தைலாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கட்டும், கவனமாக பேசுன்னு சொல்கிறார். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா பேசுறது ரொம்ப கவனமாக பேசணும். கர்த்தர் அடித்தார், பொண்ணோட வாழ்க்கை கெட்டுச்சு, பசங்க 2 பேர் கொலைகாரங்களானாங்க. இந்த குடும்பத்தை சுத்து போட்டு தேடுறாங்க. இவனுங்களை மொத்த பேரையும் காலி பண்ணுறதுக்கு ஆளுங்க தேடுறாங்க. இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏய் கிளம்பு, இங்கேருந்து எழுந்து பெத்தேலுக்கு போ. எங்க நான் உனக்கு தரிசனமான ஏசாவுக்கு பயந்து ஓடலடா ஒரு நாள் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த தேவன் நான் தான், போ இப்போ பெத்தேலுக்கு போ அப்படின்ன உடனே இப்ப என்ன பண்றாரு? பெத்தேலுக்கு கிளம்பும் பொழுது கவனிங்க, தன் வீட்டார் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரை ஆராதிக்கிறாங்க?
அந்நிய தெய்வங்களை அவங்க அங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு. வாயில என்ன சொன்ன நீ? உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்தா கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார்னு சொன்னல. இப்ப குடும்பம் பெருகுச்சு, வசதி வாய்ப்பெல்லாம் வந்த உடனே கர்த்தர் தெய்வமா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யாரெல்லாம் வந்துட்டாங்க? அந்நிய தெய்வங்கள்லாம் உள்ள வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, இவங்க மாமனார் இருக்கிறார் பாருங்க, அவர் விக்கிரக ஆராதனைக்காரர் லாபான். லாபானுடைய பிள்ளைகள்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க. ஆக அந்த குடும்பத்தில் இருந்த மற்ற பசங்கள்லாம் தாத்தா வீட்டுக்கு போக வர, மாமா வீட்டுக்கு போக வர, அந்த வீட்டினுடைய தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து வழிபட யாக்கோபு அதெல்லாம் கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்கவே இல்லை. 10 1 11 அத்தோடு 1 இது 1 இருந்துட்டு போட்டோன்னு அவர் விட்டுட்டாரு. தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன், மாமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு விக்கிரக ஆராதனைகளை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிற உன் பிள்ளைகளை உன்னால கண்டிக்க முடியுதா? கர்த்தர் உனக்கு தேவனா இருப்பார்னு சொன்ன நீ கர்த்தரை தேவனா ஆராதிக்கலையே, கர்த்தரை தெய்வமா ஆராதிக்கல. பெத்தேலுக்கு வந்து நீ வீடு கட்டுறன்னு சொன்ன, பெத்தேலுக்கு வரல, சுக்கோத்துல வீடு கட்டுற. தசமபாகம் தருவேன்னு சொன்ன, எதுலையுமே நீ தசமபாகம் தரல. நீ வார்த்தையில கொஞ்சம் கூட உண்மையே இல்லையே, அப்புறம் எதுக்கு வாயை திறந்து நீ உண்மையை சொல்ற? ஆண்டவர் சமூகத்தில் பேசுற பேச்சில கொஞ்சம் கவனம் தேவை. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு. ஆண்டவர் சமூகத்துல எதையாவது ஒன்று வாயை திறந்து பேசணுன்னா அதில் நீ ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதில் நீ உண்மையாக இல்லைன்னா அவர் உண்மையாக இருக்கிறாருன்றதை காமிச்சிருவார். நாம் உண்மை இல்லாதவங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சில நேரத்தில் அனுமதிச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம், எதையுமே செய்யலைங்க. கர்த்தர் அவனுக்கு தேவனா இல்லை, அப்புறம் பலிபிடமும் கட்டல, தசம் எதையுமே செய்யலை. அப்புறம் எதுக்கு அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எதுக்கு அப்படி பேசுற? அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நீங்க செய்வீங்க, என் வாழ்க்கையில் அதை செய்யுங்க. எனக்கும் ஆசை இருக்கு ஆண்டவரே, எல்லாத்துலேயும் தசம பாகம் கொடுக்கணும்னு உதவி செய்யுங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆலயம் கட்டணும்னு உதவி செய்யுங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, என் வாழ்நாளெல்லாம் தலைமுறையா என் பிள்ளைங்கள்லாம் உங்களையே சேவிக்கணும்னு தான்ப்பா நான் விரும்புகிறேன், எனக்கு அதுக்கு கிருபை தாங்க. அப்படி கேட்கணும் தேவ சமூகத்தில். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கணும். அப்ப யாக்கோபனுடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? காதணிகளையும் அவங்க போட்டிருக்கிற கம்மல்லாம் கழட்டி போட்டாங்களாம். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதல போட்டிருக்கிற கம்பல்ல கூட விக்கிரகங்கள் பொறிச்சிருக்குது. அதனால அந்த விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த யாக்கோபு அதை புதைச்சு போட்டார். நம்மால இருந்தா உருக்கி அதை வேற ஆக்கியிருப்பான். ஐயோ தங்கமாச்சே வெள்ளியாச்சே, அது விக்கிரகம், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாக்கோபு தூக்கி போட்டுட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிக்கிற எந்த விக்கிரகத்தையும் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வராதீங்க, அதை இன்னைக்கு புதைச்சி போட்டுருங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, பொருத்தனை ரொம்ப நல்லது. ஆனா அதை எப்படி செய்யணும் தெரியுமா? நிபந்தனையா செய்யக்கூடாது, அன்பா செய்யணும். ஆமென். எல்லா தாழ்மையோடு செய்யணும். ஒரு வார்த்தையை நீங்க படிச்சிருங்க, நான் முடிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கலாம். தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். சும்மா மனம் பதறி சொல்லிடாத, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடாத. ஆண்டவரே நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் சொல்லாத. நீர் அதை செய்வீரானால், சில ஆட்கள் பாருங்களேன், ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீர் நிகழ்த்துவீரானால் நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் உணர்ந்து கொள்றேன். உனக்கு அற்புதமே இல்லை, நீ அவர் உண்மையுள்ள தேவன் நம்பவே வேணாம், போ. இது எப்படி இருக்குதுன்னா கவனிங்க. ஏதாவது ஒரு பிள்ளைங்க அப்பாவை பார்த்து அப்பா என்னை ஒழுங்கா படிக்க வச்சு நல்ல வேலையில சேர்த்து விட்டு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்ல வீடு வாசலோட என்னை செட்டில் பண்ணாதான் நீ எனக்கு அப்பா.
இல்லைன்னா நீ எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அந்த அப்பாவுக்கு வர்ற கோபம் கொன்றுவார் உன்னை. என்னது இதெல்லாம்? நீ எனக்கு பிறந்ததுனாலே நான் உனக்கு அப்பா. நான் என்ன செய்யறனோ அதெல்லாம் விஷயம் இல்லை, அதெல்லாம் அப்பாற்பட்டது. நான் செய்ய வேண்டியது எனக்கு தெரியும். அது நீ எனக்கு என்ன பண்ணாத, சொல்லாத. ஆமா, சில ஆட்கள் அப்படி ஆண்டவர் அப்படி மிரட்டுவாங்க. நீர் இதெல்லாம் செய்வீரோனால் நீர் எனக்கு தேவன். செய்யவே மாட்டேன் போ. அப்படியும் மீறி செய்கிறாருன்னா என்ன தெரியுமா? அவர் உன் மேலே இறக்கமாக இருக்கிறார். என் பிள்ளை தெரியாமல் பேசுது, அதுக்கு புரியலை, நான் எவ்வளோ அது மேலே அன்பாக வச்சிருக்கிறேன்றது அதுக்கு விளங்கலைன்றதுனால தான் உனக்கு ஆண்டவர் இவ்வளோ கிருபை பாராட்டிட்டு இருக்கார். அதெல்லாம் மீறி செய்கிறாருன்னா உன்னை அவர் அவ்வளோ நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நீ பேசுகிற அறியாமையில் பேசுகிறதெல்லாம் அவர் மன்னிச்சிட்டார், மன்னிக்கிறார். மன்னிச்சு இறங்கி உனக்கு அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. நீ ஏதாவது அப்படி பொருத்தன மாதிரி பேசுனா கவனமா நிதானிச்சு அன்பா தாழ்மையா சுருக்கமா பேசு, சரியா? 4வது வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினா அதை செலுத்த தாமதியாத. ஆண்டவர் சமூகத்துல வந்து சொல்லிருக்கியா, செய்யாம போயிடாத, செஞ்சிரு. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.